இந்த 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம இசை மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தோம். குழந்தைங்களுடைய இசை மழையில, சின்ன சின்ன குழந்தைகள், அது விதவிதமான ராகங்கள்ல நனைஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் காரணமான குருநாதர். எல்லாத்துக்குமே கலை சம்பந்தமான எல்லாத்துக்குமே பேஸ் அடிப்படை குரு. மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குருவுக்கு நன்றி. இங்கே 9 பேர் நவக்கிரகங்கள் நினைக்கிறேன். நவக்கிரகங்களுடைய இசையை ரசிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தைகளை பெற்றவர்கள் இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படியெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துறேன். முதல்ல ஏன்னா இந்த காலம் ஒரு கலிகாலம்னு சொல்லுவோம். எல்லாரும் குழந்தைங்களை அதுக்கு இதுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஆனா கர்நாடக சம்பந்தமா யாரும் பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப இன்னைக்கு பெருமைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் முதல் நிகழ்ச்சியே அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு கர்நாடிக் மியூசிக்கை பத்தி தெரியாதே தவிர இசையை பத்தி தெரியும், ரசிக்க தெரியும், எனக்கு. நான் அப்பப்போ காலையில எழுந்திரிச்சு எப்பாவது ப்ரேயர் பண்ணும்போது என் மனைவியை கூப்பிட்டு அவங்கள பாட வச்சு, ஏன்னா அந்த இசையில அதுவும் பெரும்பாலும் கர்நாடிக் இசையில இறைவன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். அது ஒரு ஸ்தோத்திரம் தான். கர்நாடிக் பாடல் அது பாடல் நான் சொல்ல மாட்டேன். இறைவனை நம்ம காலையில வணங்குறோம். இன்னைக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கட்டினா அப்படின்னு காலையில கடவுளை பார்த்து நம்ம சொல்றோம். குறையில்லாம வச்சிருக்கேப்பா, உனக்கு நன்றி அப்படின்றது தானே. அப்படி இசையே இறைவன் சம்பந்தப்பட்டது, இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானது. இசையினால் உழைப்பாட இனிக்குது ஐயா. இசையே இறை வடிவம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு ஒரு இசை மேதை துணையா கிடைச்சிருக்கிறாங்க. ஆனா நான் எங்க போனாலும் நான் ஒரு குரு தான் ஏறக்குறைய. என்னை எத்தனையோ இயக்குனர்கள் நான் உருவாக்கி இருக்கிறேன், எத்தனையோ நடிகர்கள், என் மகளையே நான் உருவாக்கி இருக்கிறேன். ஒரு குருவானவன் நான் மனசில் நினைக்கிறது சொல்லணும், தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். இன்னைக்கு இதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது இந்த குழந்தைகள் இசையோட ஐக்கியமாகும் போது அப்படி ஒவ்வொருத்தரையும் நான் இறைவனாவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இறைவனாவே பார்த்துட்டு இருக்கேன். அது இந்த சின்ன வயசுல அவர் பேக்ரவுண்ட் வாசிக்கிறாரு. அந்த பேக்ரவுண்ட் முடிஞ்ச உடனே பாட்டு எடுக்கணும். சாதாரண விஷயம் இல்லை இது. எல்லாரும் பண்ணிட முடியாது. அவ்வளவு பிராக்டிஸ். எல்லாம் 7-8 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வயசுல
இந்த அளவுக்கு அவங்கள பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அதுல என்ன ஒரு 2-3 குழந்தைங்க என் கண்ணு ஃபுல்லா அந்த 2-3 குழந்தைங்க மேலேயே இருந்துச்சு. அதுதான் மேடையில வந்து பார்க்கிறவங்க கண்ணுல அவங்க மேல இருக்கு. அது ஒரு பெரிய கலை. அது 2 சின்ன குழந்தைங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. யாரு? எனக்கு பேர் தெரியும். எந்திரிமா. நீ எந்திரிப்பா. இந்த 2 பேரு மேலே நான் வந்து எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாம் கிடையாது. நான் எங்க போனாலும் என் மனசுல என்ன படுதோ நான் சொல்லிடுவேன். இவங்க 2 பேர் மேலதான் என் கண்ணு இருந்துச்சு. அதாவது வாசிக்கும் போதோ பாடும் போதோ ரசிச்சு பாடலாம். ஆனா அடுத்தவங்க பாடும்போது நம்ம ரசிக்கிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய ரசனை. ஐயோ அந்த குழந்தை என்னமா ரசிக்குது அடுத்தவங்க பாடுறது. முதல்ல வந்து இசைக்கே வந்து ரசிக்க தெரியணும். ரசிக்க தெரிஞ்சவன் தான் பாடகனாக முடியும். எல்லாரும் பாடகனாக முடியாது. இசையை ரசிக்க தெரியணும். இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் ரசிக்க தெரிஞ்சதுனால தான் இந்த 1 மணி நேரம் அப்படியே சைலண்டா உட்கார்ந்து. பாவம், அதாவது ராகம் தாளம், ராகம் இருக்கணும், தாளம் இருக்கணும், பாவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் இந்த 2 குழந்தைகிட்டையும் நான் ரொம்ப ரசிச்சேன் சார். இந்த எல்லா குழந்தைகிட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு கர்நாடிக் தெரியாது, மறுபடியும் சொல்றேன், இசை தெரியும். இசையை ரசிக்க தெரியும். முதல்ல வந்து அவங்கள ரசிக்கணும். நான் உட்கார்ந்து என் கண்ணு ஃபுல்லா அவங்க மேலேயே இருந்துகிட்டே என் மனைவிட்டு சொல்றேன், இந்த குழந்தைய பாரு, அந்த குழந்தைய பாரு, என்ன நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா தப்பு நினைச்சேன். ஏன்னா மேடை கிடைக்கும் போது, மைக் கிடைக்கும் போது உண்மைகளை பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும். இல்லைன்னா அந்த மைக்கு கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்லை, மைக்கு முன்னாடி நிக்கிறவனுக்கு மரியாதை இல்லை. குரு, இன்னைக்கு என் மகன் இந்த உச்சத்துல இருக்கிறான் அப்படின்னா நாங்க 2 பேரும் சந்தோஷப்படுறோம். எங்களை நீங்க என்னென்னமோ அறிமுகப்படுத்துறீங்க. 70 படம் டைரக்ட் பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. ஆனா நான் உருவாக்குனவங்களை பத்தி தான் நான் பெருமைப்படுறேன். ஒரு விஜயகாந்த், ஒரு ரகுமான், ஒரு சிம்ரன், எத்தனை பேர். கடைசியா என் மகன், எத்தனையோ படைப்புகள் நம்ம பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு என் மகனை படைச்சு என் மகன் இருக்க இடத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம். நாங்க வெளியில போனோம்னா சந்திரசேகர் போறாரு, சோபா போறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? விஜய் அப்பா அம்மா போறாங்க. இந்த 9 குழந்தைகளையும் கேட்டுக்கிறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லி உங்க அப்பா அம்மா போறாங்கன்னு சொல்ல வைக்க. அதுதான் பெருமை. வாழ்க்கையில உயர்றது பெருமை இல்லை, தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு பெருமையை கொடுக்கிறான்ல, அதுதான் பெருமை. இன்று பொழுதின் கண்முகளை சான்றோன்
தாய் தகப்பன். அந்த பெருமையை இந்த குழந்தைங்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு மார்டின் சார் உதவி பண்ணணும். 10 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைங்க ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்கிறேன். நன்றி.